வெகு மக்களை அரசியல்படுத்தும், அவர்களை அணிதிரட்டுவதற்கு ஏதுவாய் அமையும். இன்றைக்கு நாட்டில் ஒரு பதற்றம் உருவாகி வருகிறது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே யுத்தம் மூடலாம் என்று ஊடகங்கள் ஊகங்களாக எழுதி வருகின்றன. வாகா உள்ளிட்ட பார்டர்களை எல்லாம் இந்திய அரசு மூடிவிட்டது. சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டது. இந்தியாவில் தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு திரும்பும்படி ஆணையிட்டு விட்டது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகங்களில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. பதிலுக்கு பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பாகிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்று கருதுகிறேன், அல்லது ராணுவத்துறை அமைச்சர் என்று கருதுகிறேன். அவர் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், சிந்து நதியை எங்கள் நாட்டுக்கு வருகிற அந்த நதியை தடுப்பார்களே ஆனால், தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்துவார்களே ஆனால் இந்தியாவுக்கு எதிரான போரை தொடங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நிறைய அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறோம், அந்த அணு ஆயுதங்களை எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று எச்சரித்திருக்கிறார். இந்திய ஊடகங்களும் திரும்ப திரும்ப அந்த செய்திகளை பதிவு செய்து வருகிறது. நமக்கு உள்ளபடியே பெரும் கவலை அளிக்கிறது. காஷ்மீரிலே நடந்த துப்பாக்கி சூடு, பயங்கரவாத படுகொலை, அப்பாவி மக்கள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த கோர நிகழ்வு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சொல்லில் விவரிக்க முடியாத பெரும் துயரம் அது. இத்தகைய சூழலில்தான் வக்ஃப் திருத்த சட்டத்தையும் நாம் எதிர்க்கிறோம், எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு, பாசிச பாஜக அரசு நாட்டை தொடர்ந்து பதற்றத்தில் வைத்திருக்கிறது. பீகாரிலே சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் வர இருக்கிற சூழலில் தேர்தலில் ஆதாயம் தேடுவதற்காகவே இப்படிப்பட்ட பல நடவடிக்கைகளை, வக்ஃப் திருத்த சட்டம் போன்ற நடவடிக்கைகளை பாசிச பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது என்று பலரும் ஊடகங்களிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக அரசின் இந்த போக்குகள் இந்திய மக்களிடையே நிலவுகிற சகோதரத்துவத்தை, குறிப்பாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான சமூக நல்லிணக்கத்தை, மத நல்லிணக்கத்தை வெகுவாக சிதைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆகவேதான் இதையெல்லாம் நாம் மக்களை திரட்டி நமது கண்டனத்தை, எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறோம். பயங்கரவாத படுகொலை நடக்கிற போது இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிற இவர்கள் இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? இதை எண்ணி பார்க்க வேண்டும். பொதுவாக இருக்கிற மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பயங்கரவாதத்தை நாம் யாரும் ஆதரிக்கவில்லை, வரவேற்கவில்லை.
காஷ்மீரிலே நடந்த அந்த பயங்கரவாத நடவடிக்கையின் போது காயம்பட்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு போய் அவர்களுக்கு முதலுதவி செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி அந்த களத்திலேயே மாண்டு போன ஒருவர் சையத் ஹுசேன் என்பவர் ஒரு இஸ்லாமியர். ஆனால் சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் மதத்தை கேட்டு ஆடையை அவிழ்த்து எந்த மதம் என்று சோதனை செய்து இந்துக்கள் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு சுட்டு படுகொலை செய்தார்கள் என்ற செய்தியை, படுகொலை என்ற செய்தி வருகிற போதே அதுவும் சேர்ந்து வருகிறது. அந்த இடத்தில் யாரும் ஆய்வு செய்யவில்லை, விசாரணை நடத்தவில்லை, என்ன நடந்தது என்பதை கூட உறுதி செய்யவில்லை. ஆனால் பஹல்காம் என்கிற இடத்திலே இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியதில் 26 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வரும்போது இஸ்லாமியரா இந்துவா என்று அடையாளம் பார்த்து பார்த்து சுட்டார்கள் என்கிற செய்தியும் சேர்ந்தே வருகிறது. யார் இதை பரப்புவது? பஹல்காம் படுகொலையை ஒரு இஸ்லாமியரும் வரவேற்கவில்லை, கண்டிக்கிறார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களை இந்தியர்களாகத்தான் உணர்கிறார்கள், அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்துக்களை தமது சொந்த சகோதரர்களாகத்தான் உறவாடுகிறார்கள், உறவாடி வருகிறார்கள். ஆனால் நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே
ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதில் தொடர்ந்து திட்டமிட்டு செயல்படுகிற இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து வன்முறை வெறியாட்டங்களை தூண்டிவிடுகிற இவர்கள் இது போன்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் நடைபெறுகிற போது மட்டும் இந்தியர்களாய் ஒருங்கிணைய வேண்டும் என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! பாஜக, RSS உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்தியர்களை சகோதரர்களாக வாழ்வதற்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்பதற்கு, சமூக நல்லிணக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு, மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? உண்மையிலேயே இவர்கள் இந்தியர்களாய் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று விரும்பினால் மத நல்லிணக்கத்திற்கு முன்னுரிமை அளித்திருக்க வேண்டும். மத நல்லிணக்கத்திற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வர வேண்டும். காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்கள் தான் என்று தொடர் பிரச்சாரத்தை செய்யவில்லையா? ஒரே மண்டால் வணையப்பட்ட இருவேறு பானைகள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் என்ற பிரச்சாரத்தை, பரப்புரையை அவர் மேற்கொள்ளவில்லையா? அதுதானே உள்ளபடியே செய்ய வேண்டிய ஒன்று. பிஜேபி, RSS என்றைக்கு அப்படி பேசியிருக்கிறது? ஆனால் இன்றைக்கு திடுமென பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்டிக்கிற போது மட்டும் இந்தியர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இந்த பிரச்சனைகளை, முரண்பாடுகளை பேசினால் அவர்கள் இந்தியாவுக்கே எதிரிகள், தேச துரோகிகள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தனை வன்முறை வெறியாட்டங்களை தூண்டிவிட்டாலும் கூட இந்த பயங்கரவாதத்தை இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரிக்கவில்லை. அதுதான் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டு மீது கொண்டிருக்கிற பற்றுக்கு அடையாளம், சான்று. வக்ஃப் திருத்த சட்டம், இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை, இறைவன் பெயரால் தானம் அளிக்கப்பட்ட சொத்துக்களை பராமரித்துக் கொள்வதற்கு அதிகாரம் பெற்றவர்களாக வக்ஃப் வாரியம், வக்ஃப் கவுன்சில் என்கிற பெயரால் இயங்கி வருகிறார்கள். இது நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு நடைமுறை. இந்துக்களும் அப்படி, இந்துக்களின் சொத்து அனைத்தையும் இந்துக்கள் தான் நிர்வகிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மதத்திற்கான சொத்துக்களை அந்தந்த பிரிவை சார்ந்த கிறிஸ்தவர்கள் தான் நிர்வகித்து வருகிறார்கள். புராட்டஸ்டன்ட் சொத்துக்களை புராட்டஸ்டன்ட் பிரிவை சார்ந்த கிறிஸ்தவர்கள் தான் அதற்கான குழுவை நியமித்து நிர்வகித்து வருகிறார்கள். அது தேவாலயமாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, குடியிருப்புகளாக இருந்தாலும் சரி, வேறு வகையில் இயங்கக்கூடிய அலுவலகங்களாக இருந்தாலும் சரி. அப்படித்தான் இந்துக்களுக்கான சொத்துக்களும். யாரும் ஒரு மதத்தின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடுவதில்லை. வேறு மதங்களை சார்ந்த யாரும் தலையிடுவதில்லை. இந்துக்களின் சொத்து நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் தலையிட முடியுமா? தலையிட்டு இருக்கிறார்களா? அதற்கான முயற்சி எங்காவது நடந்திருக்கிறதா? அரசு அப்படி சொல்லி இருக்கிறதா? கிறிஸ்தவர்களின் சொத்து நிர்வாகத்தில் கிறிஸ்தவர் அல்லாத யாரும் உறுப்பினராக இருக்கலாம் என்ற சட்டம் இருக்கிறதா? சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறதா? சீக்கியர்களுக்கான சொத்து நிர்வாகம், சமணர்களுக்கான சொத்து நிர்வாகம், பௌத்தர்களுக்கான சொத்து நிர்வாகம், பார்சி மதத்திற்கு உரித்தான சொத்து நிர்வாகம், அவரவர் மதங்களை சார்ந்தவர்கள் அவரவர் உறுப்பினர்களை கொண்ட குழுவின் மூலம்தான் நிர்வகித்து வருகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பராமரிப்பதிலும் நிர்வகிப்பதிலும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து
இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக்குவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கண்காணித்து இது எந்த சொத்து என்று அறிவிப்பதற்கு அதிகாரம் படைத்தவராக இருப்பார். இஸ்லாமியர் அல்லாதவர் சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பார். மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியங்களிலும் மத்தியில் உள்ள வக்ஃபு கவுன்சிலும் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். வக்ஃபு சொத்து தானம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் குறைந்தது இஸ்லாம் மதத்தை 5 ஆண்டுகளாவது பின்பற்றியவராக இருந்து அதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவர் வக்ஃபு செய்ய வேண்டுமானால் வெறுமன வாய்மொழி மூலம் சொல்லிவிட்டால் அது செல்லுபடியாகாது. அவர் பதிவாளர் அலுவலகம் வந்து நான் இந்த பெயரில் உள்ள இந்த எண்ணில் உள்ள சர்வே எண்ணில் உள்ள சொத்துக்களை வக்ஃபு சொத்தாக பதிவு செய்கிறேன் என்று கைப்பட எழுதி கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் இதில் என்ன தவறு என்று சொல்ல தோன்றும். ஆனால் அரசாங்கம் மதசார்பின்மை கோட்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் தோன்றிய அரசுகளுக்கும் இந்தியாவில் உள்ள அரசுகளுக்கும் உள்ள வேறுபாடு, அரசு மதம் சார்ந்து எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. ஒரு மதத்திற்கு சார்பாகவோ ஒரு மதத்திற்கு எதிராகவோ அரசை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடாது, தலையீடு செய்யக்கூடாது. அதுதான் மதச்சார்பின்மை. Preamble of the Constitution, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் அதுதான் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் அரசமைப்பு சட்டமாவது கான்ஸ்டிடியூஷனாவது எங்களுக்கு அதுவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் நினைத்ததுதான் சட்டம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்கிற அடிப்படையிலே இந்த 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார்கள். பெரும்பான்மை பணத்தை வைத்துக் கொண்டு ஆதரிக்கக்கூடிய சில கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் விரும்புவது என்னவோ அவற்றை எல்லாம் சட்டமாக்கி வருகிறார்கள். முத்தலாக் திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போது வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கம் செய்தார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் டெரிட்டரிகளாக உடைத்தார்கள். சில ஆண்டுகள் அங்குள்ள தலைவர்களை எல்லாம் வீட்டு சிறையில் வைத்தார்கள். ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதும் ராணுவ துருப்புகளை கொண்டு 5 அடிக்கு 10 அடிக்கு ஒரு ராணுவ வீரர் என போட்டு ராணுவமயப்படுத்தினார்கள். இவை அனைத்தும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் அந்த எதிர்ப்புகள் ஒன்றையும் அவர்கள் பொருட்டாக மதிக்கவில்லை. தனது கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் வக்ஃபு திருத்த சட்டமும் வந்திருக்கிறது. பிற மதங்களின் சொத்து நிர்வாகத்தில் தலையிடாத இந்த அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் மட்டும் ஏன் தலையிட வேண்டும்? என்னென்ன வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை சீண்ட முடியுமோ, நெருக்கடி தர முடியுமோ, அந்தந்த வகையிலெல்லாம் இஸ்லாமியர்களை தொடர்ந்து சீண்டிக் கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. இது
இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான இடைவெளியை பெருக்குகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு செய்யக்கூடிய அனைத்தையும் நியாயப்படுத்துகிற நடவடிக்கைகளில் இந்து மத அமைப்புகள் தீவிரமாக இறங்கியுள்ளன. அதுவே சாதாரண உழைக்கிற ஏழை எளிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான பகையை மூட்டுகிறது. இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று. ஏன் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள்? இது அவர்களின் அரசியல் குரு வீர சாவர்கரின் கோட்பாடு, கோல்வாக்கரின் கோட்பாடு, RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால கனவு. இந்த தேசத்தை அவர்களுக்கான தேசம் என்று அறிவிக்க வேண்டும். அதற்கு இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டும். இந்துக்களை ஓரணியில் திரட்ட வேண்டுமானால் ஆங்கிலேயனை சொல்லி திரட்ட முடியாது, பாகிஸ்தானை சொல்லியும் திரட்ட முடியவில்லை. இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற இஸ்லாமியர்களை பகைவர்களாக காட்டித்தான் திரட்ட முடியும் என்கிற உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள். பொது சொத்துக்களை அல்லாஹ் சொத்து என்று, வக்ஃபு சொத்து என்று ஏமாற்றி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இவர்கள் சிறுபான்மையினர் என்கிற பெயரால் ஏராளமான சலுகைகளை இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் பெறுகிறார்கள். ஆங்காங்கே நினைத்தால் ஒரு கல்வி நிறுவனத்தை இவர்களால் தொடங்கிவிட முடிகிறது. எந்த சட்ட சிக்கலும் பெரிதாக இல்லை. இவர்களுடைய திருமண முறையும் இவர்களின் விவாகரத்து முறையும் இவர்களின் தனிச்சட்டத்தின்படி மிக இலகுவாக இருக்கிறது. ஒரு இந்து விவாகரத்து பெற வேண்டுமானால் அவன் குடும்ப நீதிமன்றத்திற்கு அலைய வேண்டியிருக்கிறது. வருடக்கணக்கிலே அலைய வேண்டி கிடக்கிறது. லட்சக்கணக்கிலே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் மிக இலகுவாக தலாக் 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 என்று சொல்லி விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் இவ்வளவு சலுகைகளை பெறுகிறார்கள். இப்படி இந்துக்களிடையே இஸ்லாமியர்களை பற்றி எதிர்மறையாக கருத்துக்களை பரப்பி இஸ்லாமியர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதை ஊதி பெருக்கி பசுக்கரியை தின்கிறார்கள், பசுமாட்டை அடித்து வணிகம் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஊதி பெருக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்து உணர்வை தூண்டுகிறார்கள். அப்படி தூண்டத்தான் அந்த வாக்கு வங்கியை அவர்களால் பெருக்க முடியும். இந்துக்களின் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்து பெரும்பான்மைவாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதன் மூலம் தொடர்ந்து ஆட்சி அதிகார பீடத்திலும் நீடிக்க முடியும். தொடர்ந்து ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்தால்தான் அவர்களின் இறுதி லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். கோல்வாக்கர் சொன்ன கனவு திட்டம், வீர சாவர்கர் சொன்ன கனவு திட்டம், இந்தியா என்ற பெயரை நீக்கிவிட்டு இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று பெயரை அறிவிக்க வேண்டும். இந்த பெயரை அறிவிப்பதற்கு பெரும் தடையாக இருப்பது அரசமைப்பு சட்டம். இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் இல்லை. அதற்கு தடையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் நம்முடைய கனவு திட்டத்திற்கு எதிராக இருப்பவர்கள் காங்கிரஸ்காரர்கள், கம்யூனிஸ்டுகள், அம்பேத்கர் இயக்கங்கள், இவர்களை எல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை, கிறிஸ்தவர் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி வெளிப்படையாக இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் வேண்டாம் என்று சொல்லுவதன் மூலம் இந்துக்களை மேலும் அணிதிரட்ட முடியும். இதுதான் சாவர்கர் கும்பலின்
செயல் திட்டம். இதுதான் அவர்களின் கனவு திட்டம். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கோ, சாதி இல்லாமல் ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்கோ, கோவிலில் நுழைகிற உரிமையை ஏழை எளிய தலித் மக்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் என்பதற்கோ, எல்லா சமூகத்தை சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கும் இடஒதுக்கீட்டு உரிமைகளை மீட்டுத் தர வேண்டும் என்பதற்கோ என்றைக்காவது RSS பிஜேபி ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா? மேடைகளில் பேசியதுண்டா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்லுகிற இடமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைப்பது மட்டுமே அவர்களின் அரசியலாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் நுழைந்துவிடக் கூடாது என்று பதறுகிறோம், காலூண்டி விடக் கூடாது என்று பதறுகிறோம். அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் கூட்டணியிலே சேர்ந்து உங்கள் மூலம் பல 10 தொகுதிகளில் போட்டியிட்டு உங்கள் வாக்குகளையே அவர்கள் வாங்கி அது எங்களின் வாக்கு என்று உரிமை கோருவார்கள், வளர்ந்து விட்டோம் என்று பறைசாற்றுவார்கள். அதன் மூலம் இங்கே அவர்கள் காலூன்றி விடுவார்கள். அவர்கள் இங்கே காலூன்றினால் என்ன நிலைமை இங்கே உருவாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்களோ, அடர்த்தியாக இருக்கிறார்களோ, அந்த மாவட்டங்களில் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பதற்றத்தை உருவாக்குவார்கள், மசூதிகளை குறிவைப்பார்கள். இன்றைக்கு இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால், அப்படி வருகிற போது அவர்கள் இந்த மதரசா வக்ஃப் சொத்து இல்லை என்பார்கள், இந்த பள்ளிக்கூடத்தை இடிக்க வேண்டும், கல்லூரியை இடிக்க வேண்டும் என்பார்கள். வக்ஃப் சொத்து என்றால் டாக்குமெண்ட் காட்டுங்கள், ஆவணத்தை காட்டுங்கள் என்பார்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்னால், 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி எந்த ஆவணமும் இருந்திருக்காது. வாய்மொழியாக சொல்லியிருப்பார் ஒரு முதியவர், எனக்கு பிள்ளைகள் இல்லை, 80 வயதாகிறது, எந்த நேரத்திலும் என் மூச்சு நின்றுவிடும், என் சொத்து வக்ஃப் சொத்து என்று சொல்லிவிட்டு இறந்திருப்பார். எல்லாவற்றுக்கும் ஆவணங்கள் இருக்காது, செப்பு நாணயங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் இனிமேல் வக்ஃப் சொத்து இல்லை என்று சொல்லி பிரச்சனை செய்வதற்கு அந்த வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினராக வர இருக்கிற இஸ்லாமியர் அல்லாதவர்கள் முயற்சிப்பார்கள், வம்பு இழுப்பார்கள். மசூதிகள் இருக்கிற இடம் இது வக்ஃப் சொத்து என்று சொல்லப்படுகிறது, டாக்குமெண்ட் காட்டுங்கள். யாராவது 2 பேரை போட்டு புகார் கொடுக்க வைப்பார்கள், இது வக்ஃப் சொத்து இல்லை. இஸ்லாமியர்களுக்கான இடுகாடு 1.5 ஏக்கர் 1/2 ஏக்கர் இது வக்ஃப் சொத்து என்று சொல்லுகிறார்கள், இதற்கு ஆவணம் இல்லை, இது வக்ஃப் சொத்து இல்லை என்று சொல்லுவார்கள். அதன் மூலம் பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்கிறது, வன்முறைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான மோதலை தூண்டிவிட்டு அதன் மூலம் இந்துக்களின் வாக்குகளை வாரிக்கொள்வார்கள். இதுதான் அவர்களின் செயல் திட்டம். இந்த வாதத்தை யாராவது மறுக்க தயாரா? மேடை ஏறி பேச தயாரா? RSS காரர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் அவர்களால் மறுக்க முடியாது. அதுதான் அவர்களின் கனவு திட்டம். இப்படிப்பட்ட இந்த ஆபத்து கூடாது, சகோதரத்துவம் சிதையும், சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும், சமூக அமைதி கெடும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்கிற பொறுப்புணர்வோடு தான் நாம் இதை சுட்டிக்காட்டுகிறோம், இடைவெளியை பெருக்குவதற்காக அல்ல. இங்கே நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல நாம் இந்து ஆன்மீகத்தை விமர்சிக்கவில்லை, இந்துத்துவ அரசியலை எதிர்க்கிறோம். இந்துத்துவ ஆன்மீகம் வேறு, இந்துத்துவ அரசியல் வேறு. பாரதிய ஜனதா கட்சி பேசுவது இந்துத்துவ அரசியல். ஒரு சாதாரண இந்து குடிமகன் சிவனை வழிபடுகிறான், மகாவிஷ்ணுவை வழிபடுகிறான், துர்க்கையை வழிபடுகிறான், முருகனை வழிபடுகிறான், விநாயகருக்கு விழா எடுக்கிறான். இது இந்து ஆன்மீகம், அது அவர்களின் நம்பிக்கை. யாரும் அதை குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை.
அதிலே எனக்கு நம்பிக்கை உண்டா இல்லையா என்பது வேறு. ஆனால் அந்த நம்பிக்கையை நான் எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS அமைப்பை சார்ந்தவர்களும் முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ அரசியல் என்பது சகோதரத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை செயலிழக்க வைக்கிறது. அது முன்மொழிகிற மதச்சார்பின்மையை சிதைக்கிறது. ஆகவேதான் அதை நாம் எதிர்க்கிறோம். இந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ பொதுமக்களுக்கு தேவை என்பதற்காகத்தான் இதை நாம் விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனது அருமை தோழர்களே, இந்த சட்டம் அறிமுக நிலையிலேயே பாராளுமன்றத்திற்கு வந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிற எதிர்க்கட்சிகளை போல கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். யாக்கூப் அவர்கள் சொன்னதை போல, இங்கே மௌலவி சொன்னதை போல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு 2 நாடாளுமன்ற அவையின் கூட்டுக்குழு விசாரணைக்கு போனது. அந்த நேரத்திலே நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு பெரிய கடிதம் ஒன்றை, விளக்கம் ஒன்றை எழுதி கொண்டு போய் சேர்ப்பித்தோம், JPCக்கு ஒப்படைத்தோம். அதன் பிறகு விவாதத்திற்கு வந்தது. JPCயிலே எதிர்க்கட்சிகள் முன்வைத்த எந்த கருத்தையும் அந்த தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. BJP ஆதரவு உறுப்பினர்கள் சொன்ன கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு அப்படியே கொண்டு வந்து அதே சட்டத்தை மறுபடியும் அறிமுகப்படுத்தி விவாதத்திற்கு கொண்டு வந்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் செய்வது இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான பாசிச தாக்குதல் என்று பதிவு செய்தோம். அத்துடன் நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். அது போதும் என்று கருதாமல் அப்படியே விட்டுவிடாமல் வருகிற மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மாபெரும் கண்டன பேரணி ஒன்றை நடத்த இருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது தேசம் காப்போம் என்கிற பெயரில் லட்சக்கணக்கானோரை திரட்டி ஒரு கண்டன பேரணியை நடத்தினோம். அதே போல இந்த பேரணியையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எனவே யாக்கூப் அவர்கள் சொன்னதை போல இந்த நாடு முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய கொள்கை முழக்கங்கள் ஜெய் பீம், அல்லாஹு அக்பர் என்கிற கொள்கை முழக்கங்கள் தான். இதிலே எந்த வெறுப்பு அரசியலும் இல்லை, எந்த மதத்திற்கும் சமூகத்திற்கும் எதிரான கருத்து இல்லை. அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், அவ்வளவுதான். ஜெய் பீம் என்றால் அம்பேத்கரியம் வெல்க என்று பொருள், வெல்க அம்பேத்கரியம் என்று பொருள். வெல்க அம்பேத்கரியம் என்றால் வெல்க மதச்சார்பின்மை என்று பொருள். எனவே இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டிய கொள்கை முழக்கங்கள் ஜெய் பீம், அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.